நான் தான் தலை சுற்றி கீழே வர நான் நினைச்சுக்கிறேன். உன் திமிர பின்னாடி வச்சுக்கிறியா? இல்லைங்க, அது மாதிரி கூப்பிட்டு ஓடியாந்தனா மேடை மேலே ஏறணும்னா அப்படியே சிரிக்கு நயன்தரா பிடிக்கலையா? ஏய், யாருக்கு வச்சிருக்கியா? அதோ பச்சை மாமா, பச்சை மாமா, அதோ முழு போட கட்டிக்கிறான். பச்சைமா உட்காந்து நாங்கள் கண்டு தடிக்கிற வரைக்கும் நீனா வெங்காயம் உனக்கு வேலை இல்லை, நடந்தே காஞ்சி குத்த போய் சேர்றேன்னா இந்த பக்கம் போக முன்னாடி போனேன். அந்த பக்கம் அப்படிதான் போனேன். அந்த மாதிரி நான் போய் பஸ்ஸு கிடையாதுப்பா, பஸ்ல போச்சு நடந்தா போக சொன்னேன். அதுதான் போலான்னு போனேன். போனப்பா நீ ஐயோ பாப்பா நீ ஐயோ பாவம் அவங்க சொன்னாங்க. சின்ன குழந்தை கூட உன்ன ஏய் பச்சை மாங்க உட்காந்து கல் எடுத்து யாரா காரணம்? ஒரு முறை கீழே விழுந்த அப்படியே 2 துண்டாகி உங்க ஆத்தா பச்சை மாங்கிட்டே குடுத்துட்டு போயிருக்கீங்க. உனக்கு தாய் என்றால் எனக்கு உனக்கு பாட்டி ஆகுதுடா மகன். பாட்டி தானே? ஆமா, என்னைக்கும் வராத ஒரு பேரை நீங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்க. ஒரு பாட்டி என்ன பண்ணணும்? பாடா பேரா, சாப்பிட்டியா இல்லையா, நல்லா இருக்கியா, கறி எடுக்கட்டுமா, மீன் எடுக்கட்டுமா, இல்ல டீ செலவுக்கு 2 லட்சம் 3 லட்சம் பணம் வேணுமா? எல்லாம் வாய போடுறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி பச்சை மாமா 2 லட்சம் 3 லட்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் சாப்பிட்றான். ஏம்மா பச்சை மாமா 10 ரூபாய் 20 ரூபாய் மனுஷன் மனுஷா சாப்பிடுவானா? மனுஷா சாப்பிடுவானா? 10 ரூபாய் 20 ரூபாய் சாப்பிடுவான். இவரு சாப்பிடுறதுல 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் தான் சாப்பிடுவான். அப்படியே மிஞ்சி போச்சுன்னா 90 தான் சாப்பிடுவான். ஊருக்கு இந்த மாதிரி சொல்லி விட்டுருவான குடியாரன. 27 முடிஞ்சு 28 வயசு தொடங்கிருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. எந்த ஊர்ல போய் பொண்ணு கேட்டாலும் குடியாரனுக்கு பொண்ணு கிடையாது போடான்றாங்க. ஏமா ஏமா உங்க பேர முடிஞ்ச பத்தியா பால் வாடி முகம், பால் வடியும் முகம். 27 முடிஞ்சு 28 ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன கல்யாணம் ஆகல? சத்தியமா சொல்ற கல்யாணம் ஆகல. கூட சுத்தினா எங்கடா ஆகும்? கல்யாணம் ஆகலமா? நல்ல பேரே சொல்றீங்க. கல்யாணம் ஆகல. 27 முடிஞ்சு 28 இப்பதான் ஆரம்பமா இருக்குது. சத்தியமா இந்த ஊர் கிராம தேவதமான சத்தியமா சொல்ற கல்யாணம் ஆகல. ஏய் நான் தாண்டா ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேன். நீ வேற ஏன் எல்லாரும் கேட்கற அளவுக்கு போட்டு சொல்லுங்க. அம்மா ஆட்ட பாக்க வந்து வீட்டுக்கு போனவங்களே, தூங்குறவங்களே, தூங்காத அப்படியே பாத்துக்கிறவங்களே, இவருக்கு கல்யாணம் ஆகல. 27 முடிஞ்சு 28 சாப்பிட்டு இந்த கல்யாணம் ஆகல. இந்த கிராம தேவதை வளர்த்து ஆனா 2 பசங்க இருக்கு. அப்படியே வேலை எதிரில் இருக்குது பாரு. அந்த பெரிய கொட்டை எடுத்து புளி அரைச்சி பொண்ணு பேரு. இந்த சைட்ல பண்ணா கோவேந்தன் ஒரு பையன். ஆனா சத்தியமா நம்ம வேற சத்தியமா கல்யாணம் 2 பசங்க. குடியாரன்னு சொன்னா கூட ஒருத்தர் பொண்ணு விட்டுருவாங்க. கல்யாணமே ஆகாம 2 குழந்தை அதெல்லாம் கூட போனா போகிட்ட விட்டுறான். நான் இப்படியே விட்டுறேன்.
எங்க பச்சைமா அம்மா தான் நாட்டுல பங்கு கொடுக்கலையே. நீ வாடா பேரா. இதே ஊர்ல பாலகிருஷ்ணத்துல எனக்கு 4 ஏக்கர் நிலம் 2 மாடி வீடு இருக்கு. ஒரு மாடி வெட்டி 1 ஏக்கர் நிலத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லணுமா? அதை விட்டுட்டு அங்க உட்காந்து கல்லெடுத்து அடிக்கிறதும் புள்ளிக்குள்ளே வந்து செத்துருவானா, கை கால் விளங்காம போயிருமா, போற வழியிலேயே ஆக்சிடென்ட்ல செத்துருவானா. கொடுக்கலாமா சாபத்தை? சொத்து நீ குடுவானா? உனக்கு ஒரே பிள்ளை இருக்கு. நீ சொத்து குடுவானா? விடு. இந்த ஊரு கோயில எழுதி வச்சிருக்கலாம்ல. ஊரே சேர்ந்து என்ன உதவி. சரி, இந்த கோயில் ஊரா இருக்கு சொந்தம். இந்த கோயில் கூட இந்த ஊரு சுருக்காட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. மகனே, 1000 பாவத்தை சேர்ந்தால் ஒரு பெண் பெற வேண்டும் சொல்வார்கள்டா. 1000 பொண்ணை சேர்த்தால் ஒரு ஆண் பெற வேண்டும் சொல்வார்களே. என்ன பாவிட போன ஜென்மத்தை பாவத்தை சேர்ந்தால் ஆண்டவா, நான் பெண்ணாக பிறந்தால் பெற்றெடுத்த மகன் அடி வாங்க வேண்டும் அம்மா. இந்த பாவின் எதற்காகத்தான் நான் பிறந்தேன் ஆண்டவா, இந்த பாவின் எதற்காகத்தான் நான் வளர்ந்தேன் என பெற்றெடுத்த அப்பா அம்மா. மகனே, இந்த உலகத்தை தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் எதுவென்று தெரியமாடா. தெரியலையம்மா. மீண்டும் தாய் கருவறையில் அமரவே முடியாது. இந்த உலகத்தில் தேடி 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 அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. ஆமாண்டா மகனே. ஒரு முறை அந்த கருவறையில உட்கார்ந்துட்டு வெளியே வந்ததுக்கு ஏதாவது எதுவும் கிடைக்கும் போராடிங்க. மறுபடியும் இன்னொரு முறை மகனே, என் ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்தேன் மகனே. 1000 தான் இருந்தாலும் ஒரு பெற்றெடுத்த தாய் அதான். என் தாய் என்று பாரம் இது கொலை வழியோடு அடிக்கின்றாயடா மகனே. என் தாய் அவளை விட்டு விடடா. என் தாய் என்று பாராமல் பாரத்தை பிடித்து கொண்டாடி விட்டு விடடா அம்மா. பிள்ளைய பெற்ற தாய் தந்தைமார்களே, என்னுடைய நிலைமையை பாருங்கள் தாயே. பெண்ணாக பிறந்தவளுக்கு இப்பேற்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதா? மகனே, நீ பிறக்க வேண்டும் என்ற தாய் நான் கத்தினேன் கதறினேன் அம்மா என்று அழகை துடித்தனடா. இதற்காகத்தான் நான் பெற்றெடுத்தனடா மகனே. கல்லான இருதயம் கரையதடா மகனே. அது இதயமாக இருக்கிறாடா. மகனே, ஆசைப்பட்ட இந்த உலகத்தில் எது ஒன்னாலும் விலை கொடுத்து வாங்கடா வேண்டாம். ஆனா ஒரு பெற்றெடுத்த தாயை மட்டும் யாராலும் விலை கொடுத்து வாங்கவே முடியாதுடா மகனே.